ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பேபி எப்படி ஃபர்ஸ்ட் டேலேருந்தே த்ரூ அவுட் த நைட் தூங்குறாங்கன்றத உங்களுக்கு சொல்லி என்னென்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என் பேபி மார்னிங் 10 o'clock பிறந்தாங்க. யூஸ்வலி சொல்லுவாங்க பகலில் பிறந்தா நைட்டில் தூங்காது, நைட்டில் பிறந்தா பகலில் தூங்காது குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு. பட் என் பேபி எனக்கு 2 பசங்க. என் பையன் 12 மணிக்கு பகலில் பிறந்தான். என் பொண்ணு 10 மணிக்கு பகலில் பிறந்தா. பட் என் பையன் சுத்தமாக தூங்க மாட்டான் நைட்டில். ஆனால் பொண்ணு ஃபஸ்ட் டேலேருந்தே நல்லா த்ரூ அவுட் த நைட் தூங்குவாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்லாம் சுகர் கம்மியாகக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஃபீட் பண்ணுறதுக்காக சுரண்டி சுரண்டி காலை தேய்ச்சி விட்டு அப்படிலாம் எழுப்புவோம். அப்போ கூட எழுச்சிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தூவா. பட் என் பையனுக்கு ஃபீடிங்கும் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஃபீடிங் இல்லாததுனால ஆப்வியஸ்லி தூக்கமும் சுத்தமாக கிடையாது. அவனுக்கு நான் 2 இயர்ஸ் வரைக்குமே அவன் எவ்ரி ஹவர் ஏஞ்சிப்பான் நைட்டில். ஸோ அதனாலேயே நான் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி இவளை எப்படியாச்சும் நம்ம கொஞ்சமாவது நம்ம தூங்குற மாதிரி இவளை மாற்றணும். இல்லைனா 2 பசங்களையும் நான் தனியாக தான் பார்த்துக்கிறேன். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அது நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரெக்னென்சிலேருந்தே ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் பெரிய பையனுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஒர்க்குமே ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. பயங்கரமாக என்கிட்டே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே தான் இருப்பேன். அண்ட் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு எனக்கு அப்போது. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் அதுவும் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருங்க, காமாக இருங்க, பேபி காமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது ட்ரூ தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பேன். எப்பயுமே எல்லாத்துக்கும் பயப்படுவேன். ரொம்ப அது கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் என் செகண்ட் பொண்ணுக்கு நான் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். ப்ளஸ் எனக்கு வரது யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா என் பையனை பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ நான் தேவையில்லாமல் வேறு எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிறது இல்லை. அவங்க ஒருத்தனை பார்த்துக்கிறது ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் எனக்கு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ப்ளஸ் நான் நிறைய அந்த டைமில் இந்த கோலம் போடுறது, ட்ராயிங் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸிங் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். நான் நினைக்கிறேன் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். நம்ம குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அந்த காமான ஒரு இதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களும் காமாக இருப்பாங்க. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கத்திட்டு டென்ஷன் ஆகிட்டு அழுதுட்டு இப்படிலாம் இருக்கும்போது அது ஐ திங்க் பேபியுமே அது அஃபெக்ட் பண்ணுது. அது என் பையன் நான் இன்ன வரைக்கும் பார்க்குறேன், அவன் எல்லாத்துக்கும் பயப்படுவான். அது எதனாலையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எந்த விஷயம் புதுசாக ட்ரை பண்ணனாலும் அழுவான், பயப்படுவான். ஈவன் ஹேர் கட் கூட இப்போ எனக்கு 4 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் அழாமல் போய் கட் பண்ணிக்கிறான். இவ்வளோ நாள் நாங்கள் வீட்லேயே தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹேர் கட் பண்ண போனால் அப்படி ஒரு அழுது அங்கே இருக்கவங்களே சரி கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணிடுவான். ஸோ என் பொண்ணு இந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கிட்டையும் போவா, சிரிப்பா. ஷீஸ் 5 months old now. ஸோ இப்போவே கொஞ்சம் ஓகேவாக இருக்கா. ஆனால் அவன் நம்ம ஃபேமிலியில் யார் கூட இருக்கானோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசுவான், சிரிப்பான். மற்ற யார் தூக்கினாலும் பார்த்தாலும் அழ ஆரம்பிச்சிடுவான். செகண்ட் பேபி பிறந்ததுலேருந்தே நம்ம டே அண்ட் நைட்டை கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். நீங்கள் என்ன தான் டார்க்கான ரூமில் போட்டு தூங்க வைங்க, அதுதான் நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க டாக்டர்ஸ். நான் என் பெரிய பையனுக்கு அப்படி தான் பண்ணேன். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா என் பொண்ணுக்கு ரூமே டார்க்காக இருந்தாலுமே நான் லைட்ஸ் யூஸ் பண்ணுவேன் பகலில். டே டைம்னா லைட்ஸ் கூட தான் இருக்கும். என் பையன் கத்திட்டு தான் இருப்பான். அந்த சவுண்ட்ஸ்லாம் லைட்டாக கேட்டுட்டு தான் இருக்கும். நான் ரொம்ப அப்படியே பிச் டார்க்கில் தூங்க வைக்கிறது, பின் ட்ராப் சைலண்ட்டாக தூங்க வைக்கிறது, இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணல. அவளுக்கு கொஞ்சம் சவுண்ட் அங்கங்கே கேட்கும். லைட்டில் தான் தூங்குவா. ஸோ பகலில் அப்படி தான் தூங்கிட்டு இருந்தா. நைட்டில் மட்டும் நாங்கள் கரெக்டாக ஒரு 6:30, 7 கிட்ட ரூமை டார்க் ஆக்கிட்டு சைலண்ட்டாக ஆக்கிடுவோம். கொஞ்சம் பையனையும் தூங்க வச்சு அவனையும் சைலண்ட்டாக இருடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இனிஷியலி ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அவனையும் வச்சுட்டு. ஏன்னா டே 3 நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் மட்டும் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க பெரிய பையனை. அதுக்கப்புறம்லேருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆனதுலேருந்தே எங்கள் கூட தான் அவன் தூங்குறான். ஸோ அவனையும் வச்சுட்டு ப்ளஸ் அவனுமே அப்போ 4 இயர்ஸ் தான்றதுனால அவனுமே ஒரு குழந்தை தான். ஸோ அவனையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் அவன் செல்லமாக வளர்ந்துட்டு இப்போ திடீர்னு அவனை திட்டுறதுக்கும் அவனை திட்டி தான் ஆகணும். பட் ஆனால் திட்டுறது அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கு புரியுது. பட் ஆனால் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் அப்போது கொஞ்சம் இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி பட் ஆனால் அதை கண்டினியூஸாக நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒரு 2-3 months நாங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணோம். டே டைம்னா லைட்டோடு தான் இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அண்ட் தென் சவுண்ட்ஸ் அங்கங்கே கேட்கும். எல்லாத்துலேயும் தான் அவள் தூங்க பழகலாம்.
அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் 3 மந்த்ஸில் அந்த ஸ்லீப் ரெக்ரெஷன் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. அப்போத்துல வந்து டே டைமில் நேப் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஷார்ட் டியூரேஷனுக்கு தான் தூங்குறா. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் தூங்குவா ஒரு நேப்பில். சம்டைம்ஸ் தூங்காமலே ஒரு ஹோல் டேவே ஒரு 1.5 மணி நேரம் தான் தூங்கியிருப்பா. பட் ஆனால் நைட்டில் அதை வந்து இது பண்ணிடுவா, கோப்ப பண்ணிடுவா. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ அவளுக்கு 5 மந்த்ஸ் முடிஞ்சு 6 மந்த்ஸ் முடிய போகுது. இன்னுமே அவள் வந்து பகலில் வந்து பெருசாக தூங்குறது இல்லை. பிகாஸ் பகலில் வந்து அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தான் நினைப்பாள். என்ன இருக்குது சுற்றி, என்ன வெளிச்சமாக இருக்குது, வேடிக்கை காட்டுறது, அவங்க அண்ணன் கூட விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி தான் அவளுக்கு போகும் டே டைமில். நம்மளுக்கு நைட்டில் வந்து ஓரளவுக்கு தூங்கிடுவா. அவளுக்கு எதுவும் அந்த வயிறு வலி, டீத்திங் பிரச்சனை, அவளுக்கு ரொம்பவே டீத்திங் பிரச்சனை இருக்குது. ஸோ அவளுக்கு அதுக்கு தான் பயங்கரமாக அழுவா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா நீங்கள் மட்டும் லைட்டாக ஏஞ்சி அழுவா. அதுக்கப்புறமா நமக்கு சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் தூங்கிடுவா. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் இது 2 தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது 2 தான் ஃபாலோ பண்ணேன் ஆக்சுவலி. நீங்கள் வந்துட்டு நான் படுத்துகிட்டே தான் ஃபீட் பண்ணேன். இன்னொன்று சொல்லுவாங்க, டாக்டர்ஸ்லாம் படுத்துட்டு ஃபீட் பண்ணாத பொறையருன்னு சொல்லி. பட் ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இப்போ படுத்துகிட்டே தான் ஃபீட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த உட்காந்துட்டு ஃபீட் பண்ணுறதுனால அந்த முதுகு வலி அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து நான் படுத்துகிட்டே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு தூங்கும்போதும் வந்து படுத்துகிட்டே அப்படியே குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவா. நம்ம பெருசாக அந்த நைட்டில் எழுந்திரிச்சு ஆட்டணும், தூளி கட்டணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தேவைப்படலை. அதெல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அது ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு படுத்துட்டு கொடுக்கறது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் படுத்துட்டு கொடுக்கலாம். அது டாக்டர்ஸ் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் லாக்டேஷன் கன்சல்டன்ட் வந்து நீங்கள் படுத்துட்டு கொடுக்கறது எதுவும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நீங்கள் மடியில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தாலுமே பாப்பா படுத்துட்டு தான் குடிக்க போகிறாங்க. ஸோ அது எந்த டிஃப்ரென்ஸும் மேக் பண்ணாது. ஸோ நீங்கள் தாராளமாக படுக்க வச்சு கொடுக்கறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கொடுக்கலாம். பிகாஸ் தட் வே நீங்களும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பேபி கூட சேர்ந்து ஃபீட் பண்ணிட்டு நீங்களும் தூங்கலாம், உங்களுக்கும் டைம் கிடைக்கும், நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளும் பக்கத்துலேயே இருக்கும்போது பாப்பாவும் இன்னும் நல்லா டீப்பாக தூங்குவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.